கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபத்தை காண்பித்து அந்த ஜெபத்தை தியானிக்கும்படியாகவும் நாம் ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தர் நம்ம இருதயத்தில் ஏவி கொண்டிருக்கிறார். அதன்படியாக இன்றைக்கு நாம் ஒரு ஜெபத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 86 அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். தாவீது அநேக நேரத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அநேக சூழ்நிலைகளில் பெரும்பாலான சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கும் என்று சொன்னால், தாவீது ஒரு நெருக்கத்தில் அவனுடைய சத்துருக்கள் அவனை நெருங்கி வரும் பொழுது, அவனை கொல்ல வரும் பொழுது, அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்தில் தான் தாவீது அநேக விண்ணப்பங்களை ஆண்டவரை பார்த்து ஏறெடுத்திருக்கிறார், துதித்திருக்கிறார், ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இங்கே ஒரு விண்ணப்பத்தை நம்ம பார்க்கிறோம். இதுவும் தாவீதின் விண்ணப்பம் தான். எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்டதான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு உதவிக்காக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவிக்காக ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறத நம்ம பார்க்கலாம். நான் இந்த அதிகாரத்தினுடைய இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை தான் நான் வாசித்தேன். கடைசியாக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிற ஒரு ஜெபம். என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே, எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சங்கீதம் முழுவதுமாக அவர் உதவிக்காக ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறத சொல்லுகிறத பல வார்த்தைகளிலே நம்ம பார்க்கலாம். இப்போ கடைசியில் சொன்ன காரியம் என்ன, சொல்லி முடிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளுங்க. நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, எல்லா நெருக்கத்திலையும், எல்லா போராட்டங்கள்லையும், எல்லா சூழ்நிலைகள்லையும் என் கூட இருக்கிறீங்க. என் கூட இருக்கிறீர் என்பதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக எனக்கு அனுகூலமாக, எனக்கு ஃபேவரா ஆண்டவரே ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இன்றைக்கு நாமும் கூட இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு, எல்லாருக்கும் நெருக்கம் இருக்குல்ல, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுக்கு பலதரப்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை மாறலை, என் சூழ்நிலை மாறலை, என் பொருளாதாரம் பிரச்சனை மாறலை, என்னுடைய வியாதி மாறலை, என்னுடைய கடன் மாறலை, என்னுடைய பிரச்சனைகள் மாறலை, என் வேலையில் இருக்கிற சூழ்நிலை மாறலை, எனக்கு வியாபாரத்தில் இருக்கிற சூழ்நிலை மாறலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில் நீங்கள் ஒரு வேளை ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறத நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நேரத்தில் கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆண்டவரை பார்த்து இப்படி கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க ஆண்டவரே, நான் ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கப்பா, உங்கள் வாக்குத்தத்தத்திற்காக நான் நிறைவேறணும்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் நீர் காண்பீங்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீங்கள் தான் என்னை நடத்துறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அனுகூலமான ஆண்டவரே அடையாளத்தை எனக்கு காண்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக ஆண்டவர் பல அடையாளங்களை கொடுத்து, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் நான் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் அடையாளத்தை காண்பித்து அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த அடையாளம் அப்படிங்கிறது சின்ன சின்ன அற்புதங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயத்தில் ஆண்டவர் பேசுகிறதாக இருக்கலாம். ஒரு வாக்குத்தத்தம், ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இது என்னுடைய சித்தமாக இருக்கிறது, இப்படி தான் நான் உன்னை நடத்த போகிறேன், இப்படி தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சில நாட்கள் ஆகலாம், சில வருடங்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அடையாளத்தை கொடுத்து ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்தருளும். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் ஆசீர்வாதத்துக்கான அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார்.
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவரால் அடையாளத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். அவரால் முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. செபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீது ஜெபம் பண்ணுகிறது போலவே நாங்களும் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. எங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும் எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நீர் ஒரு அடையாளத்தை காண்பித்து எங்களை வழிநடத்த உங்களால் முடியும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி நடத்து, நீர் எங்களையும் அப்படி நடத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஒரு ஜெபத்தோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.